நிறைய சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சில கதாபாத்திரங்கள்லாம் நமக்கு பார்க்கும் பொழுதே கோவம் வர மாதிரி எரிச்சல் வர மாதிரி இருப்பாங்க. இந்த மகாநதியில் யமுனான்னு ஒரு கதாபாத்திரம் இருப்பாங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்க ஆசையில் மனோஜையே வந்து பல நேரங்களில் பார்த்தா அந்த எப்படி ஒருத்தனை பார்த்தோன்னே அடிக்கலான்னு தோணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேரக்டராக இருப்பார் அவரோட கேரக்டர். அதே மாதிரி பாகியலட்சுமி சீரியல் ஒரு ஆள் சொல்லணும்னா அது வந்து கோபி, ஈஸ்வரி அவங்க எல்லாரும் கூட கிடையாது. அதை விட மோசமான ஒரு சுயநலவாதி, அதே சமயத்தில் அந்த ஸ்பாயில்டு பிராட்னு சொல்லுவாங்க, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு மோசமாக வளர்க்கப்பட்ட குழந்தை. அந்த மாதிரி ஒரு குழந்தை யார் அப்படின்னா அது இனியா தான். இனியா வந்து அவங்க அப்பா செல்லம் கொடுத்து வளர்த்ததுனாலையால் அவங்க அப்பாவோட கேரக்டர் அப்படியே இருக்கிறதுனாலே தெரியாது. இங்கிட்ட அங்கிட்டு தவிக்கிட்டு இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் அம்மாவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கிறது, அம்மா எனக்கு உனக்கு ஃபீலிங்ஸ் புரியுதுமாங்கிறது, ஆனால் அதுக்கப்புறமா வந்து உனக்கு மனசாட்சி இல்லையாம்மா அப்பாவுக்கு சோறாக்கி போடுமாங்கிறதுங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேணத்தனமான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. இப்போவும் வந்து திருப்பி வந்து பாக்கியாவை திருப்பி கோபியோட சேர்த்து வைக்கலான்னு பேசப்படுது. பாக்கியா இதை உணர்ந்துக்கிட்டு ஈஸ்வரை டேட்டா திட்ட முடியாது, இனியாவை திட்டலாமே, இனியாவை பலாரம் நோட்டு வாயை மூடு தயவு செஞ்சு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செய்வாங்க பாக்கியா, நம்மள தான் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கிறீங்க?